இனி சென்னை மாநகர பேருந்துகளின் டிக்கெட் எடுக்க யுபிஐ வசதி அறிமுகம் செய்யப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்பட்டு வரக்கூடிய பேருந்துகளில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக டிக்கெட் பெறும் வசதியை போக்குவரத்து கழகம் தற்போது அறிமுகம் செய்திருக்கிறது. இதன் மூலமாக இந்த பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் தொடர்ச்சியாக இந்த யுபிஐ வசதி மூலம் குறிப்பாக கூகுள் பே, போன்பே மற்றும் ஏடிஎம் கார்டு உள்ளிட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக தங்களது டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இதற்கு முன்பாகவே ஒரு முதற்கட்டத்தில் 10 பேருந்துகளில் அதற்கான இயந்திரம் என்பதும் கொடுக்கப்பட்டு அதற்கான பயிற்சி என்பதும் அனைத்து நடத்துனர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இன்று முதல் இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் தொடர்ச்சியாக அனைத்து பேருந்துகளிலும் கொடுக்கப்பட்டு பயணிகள் சிரமமின்றி டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்து அந்த டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு முன்பாகவே பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் குறிப்பாக நடத்துனர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையே ஏற்பட்ட சில்லறை கொடுப்பதில் ஏற்படும் பிரச்சனையை தவிர்ப்பதற்காக இந்த முறை அறிமுகம் செய்யப்படும் என்றும் போக்குவரத்து கழகம் சார்பில் சமீப காலத்திற்கு முன்பாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இந்த யுபிஐ வசதி மூலமாக பயன்படும் வசதியினை தொடர்ச்சியாக அனைத்து நடத்துனர்களுக்கும் கடந்த ஒரு மாத காலமாக பயிற்சி என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அனைத்து நடத்துனர்களுக்கும் சென்னையில் இயக்கக்கூடிய ஒரு நாள் ஒன்றுக்கு 3200 பேருந்துகளில் இயக்கக்கூடிய நடத்துனர்களுக்கு இந்த பயிற்சி என்பது முழுமையாக கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் இந்த யுபிஐ வசதி மூலம் இந்த பண பரிவர்த்தனை செய்து தங்களது பயணங்களை மேற்கொள்ளலாம் என்றும் போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ஸ்ரீ சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.